ஹாய்! இன்னைக்கு பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயாசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்த லைட் எல்லோ கலர் மாதிரி நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் ப்ளஸ் வந்து அதனோட பச்சை வாசம் போகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது வறுத்து ஆற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஃபைனலாக அரை கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குழையாக வெந்து வரும். இப்போ ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா இறங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் 1-2 பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாஷர் இல்லைனா இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மசிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லாவே ஃபைனாக ஆகிடும். இப்போது அடுப்பு எதுவும் ஆன் பண்ணாமல் இந்த குக்கர் சூட்லேயே எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் ப்ளஸ் தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். வெல்லம் சேர்த்து கலக்கும்போது நல்லாவே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போது பாயாசத்துக்கு தேவையான முந்திரியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பாயாசத்தில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், அது ரெண்டுமே ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்மளோட பாயாசம் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயாசம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். Thanks for watching.